அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 13, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அயலக தமிழர்களுக்கான எனது கிராமம் திட்டம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடக்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களின் நலன்களை காப்பதோடு மட்டுமல்லாது அவர்களின் வேறான சொந்த ஊர்களில் வளர்ச்சியில் அவர்களை கவனம் செலுத்தும் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியிருக்கிறது. அதுதான் எனது கிராமம் திட்டம். வெளிநாடு வாழ் தமிழர்களில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய சேமிப்பை தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக முதலீடு செய்ய ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். இதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி அவர்கள் அரசு மற்றும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய ஏதுவான சூழலை உருவாக்கி இருக்கிறோம்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவாங்க. ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை மென்மேலும் ஏற்றலும் வந்த பொருளை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன்னு இறைமாட்சி அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நாட்டின் நீண்ட கடற்பாலம் திறப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி எலாபரேட்டாக ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ல கீழே கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்றது மட்டும் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ல கீழே கொடுத்துருக்கேன். அடுத்ததான் கைபேசியில் *401# எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டாம்னு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கைபேசியில் வரும் அழைப்புகளை அடையாளம் தெரியாத மற்றொரு நபருக்கு திருப்பி விடும்படி வகையில் வரும் மோசடி அழைப்பினை குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மத்திய தொலைத்தொடர்பு துறை தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தொலைத்தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனங்களில் வாடிக்கையாளர்கள் சேவை மைய பிரதி அல்லது தொழில்நுட்ப பணியாளர் என்ற பெயரில் தொடர்பு கொள்ளும் மர்ம நபர்கள் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளரின் சிம் கார்டு அல்லது தொலைத்தொடர்பின் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இந்த பிரச்சனையை சரி செய்ய *401# தொடர்ந்து அவர்கள் கூறும் கைபேசி எண்ணை டயல் செய்யுமாறு கூறுகின்றனர். இதை செய்வதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு வரும் அழைப்புகள் முன்பின் தெரியாத கைபேசி எண்ணுக்கு திருப்பிவிடப்படுகிறது. இதை பயன்படுத்தி மர்ம நபர்கள் மோசடி சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவின் மாசடைந்த நகரம் மேகாலயத்தின் வைர்னி ஹாட் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு மோசமான காற்று மாசுபாடு நிலவிய நகரங்கள் பட்டியலில் மேகாலயத்தின் வைர்னி ஹாட் முதலிடத்தில் உள்ளதாக எரிசக்தி மற்றும் தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் CREA வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பீகாரின் பெகுராய், உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டா ஆகிய நகரங்கள் உள்ளனன்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த நகரங்கள் பட்டியல் கொடுத்துருக்காங்க. காற்று மாசடைந்த முதல் 10 நகரங்கள்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேகாலயம், பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மறுபடியும் பீகார், அடுத்து ராஜஸ்தான், தில்லி, ராஜஸ்தான், ஹரியானான்னு சொல்லி அந்தந்த நகரம் பேர்களை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தமிழக அரசின் பெரியார், அம்பேத்கர் விருதுகள் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. நான் ஒன்று வருஷம் டைம் ரொம்ப இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ல நீட்டாக கிளியராக கீழே இருக்குது. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக டிஎன்பிசியோ இல்லை இதுக்கு அடுத்து வர எக்ஸாம்ஸ்லையோ கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.